வணக்கம். குளிர்காலம், மழைக்காலம் அப்படின்னு வந்துட்டாவே குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம பெரியவர்களுக்கும் சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்துரும். இந்த பாதிப்புகள் வரும்போது பசியின்மை ஏற்படும். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். இந்த மாதிரியான நேரங்கள்ல உணவு பழக்கங்கள்ல கொஞ்சம் நம்ம மாற்றம் செய்யணும். அந்த விதத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா வெதுவெதுப்பான நீர், அதாவது வெந்நீர் அருந்துறது நல்லது. குழந்தைகளுக்கு முதல்ல கேரட், தக்காளி சூப் அந்த மாதிரி தரலாம். அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான உணவு, ஆவியில வேக வச்ச உணவு, இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றது நல்லது. இஞ்சி, பூண்டு, மிளகு கலந்த சூப் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சளி தொந்தரவு நீங்கும். முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறது இன்னுமே நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் வைட்டமின் ஏ இருக்கிற உணவுகளான பழங்களான பப்பாளி, ஆரஞ்சு, அன்னாசி பழங்கள் இதை அதிக அளவில் எடுத்துக்கணும். தேன் கலந்த மிளகு, மஞ்சள், பூண்டு பொடிகளை நாக்கில் வச்சு சுவைச்சு சாப்பிட்டோன்னா அவற்றின் சக்தி பன்மடங்காக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மிளகு, மஞ்சள் போட்டுட்டு நம்ம பால் அருந்துறது ரொம்பவுமே நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.